மக்களை முன்னிலைப்படுத்தி பதில முடிக்க விடுங்க நண்பா. பதில நீங்க மட்டும் பேசுனா எப்படி? நாங்க பேசுறதே கொஞ்சம் கேளுங்க. அவரும் கேட்பார்ல, இவங்க எப்படியாவது மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல போன்ல கேட்டுட்டு ஒரே கட்சிக்காக பேசுவாங்களா அப்படின்னு மக்களும் கேக்குறாங்க. செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்துள்ளார். சுருக்கமா சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்தணும், சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தி இரண்டும் நடைபெறும். நாங்க பின்பற்றக்கூடிய ஒரே ஆள் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களை முன்னிலைப்படுத்தி பதில முடிக்க விடுங்க நண்பா. பதில நீங்க மட்டும் பேசுனா எப்படி? நாங்க பேசுறதே கொஞ்சம் கேளுங்க. அவரும் கேட்பார்ல, இவங்க எப்படியாவது மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல போன்ல கேட்டுட்டு ஒரே கட்சிக்காக பேசுவாங்களா அப்படின்னு மக்களும் கேக்குறாங்க. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. முதல் நாள் சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. சமூக நீதி காம்ப்ரமைஸ் இல்லாம தொடங்கி இருக்கிறது. அதுக்கு இந்த சட்டமன்றமே பிரதிநிதித்துவம். இத்தனை ஒடுக்கப்பட்ட, இத்தனை பிற்படுத்தப்பட்ட, இத்தனை பெண்களுக்கு ஈக்குவலா ஜெண்டர் ஈக்வாலிட்டியோட ஒரு கேபினெட் நடந்திருக்கு. இது எல்லாமே எதோடைய அறிகுறினா ஜனநாயகத்தினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்கள், பகுத்தறிவு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், கர்ம வீரர் காமராசர் அவர்களை பின்பற்றி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். பிரதிநிதித்துவம் சமமாக இருக்கிற சமூக நீதிமன்றமாய் மாறி இருக்கிற சட்டமன்றம் இனிதே தொடங்கி இருக்கிறது. இந்த இணைய நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, இதில் பங்கெடுத்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.